டியர் ஃப்ரெண்ட், நம்ம தோட்டத்தில் மாடியில் இருக்கிற தோட்டத்தில் சின்ன தோட்டம், சின்ன பூச்செடிகள் தான் வச்சுருக்கிறோம். கொஞ்சம் அதில் பாருங்கள், ஆந்திரா பன்னீர் ரோஸ் இவ்வளோ அழகாக பூத்திருக்கு. ஆந்திரா பன்னீர் ரோஸு அது வந்து ஒரு சின்ன செடி. இப்போ எல்லா செடியுமே நான் சின்ன செடி தான் அதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். அதில் அங்கே எவ்வளோ கொத்து பூ, நிறைய பூ வந்திருக்கு. இதுக்கெல்லாம் நான் வந்து டிப்ஸ்ன்னு சொல்லணுன்னா, ஃபெர்டிலைசர் சொல்லணுன்னா, மீன் அமிலம், அதுக்கப்புறம் அரிசி கழுவின பருப்பு கழுவின தண்ணீர், காய்கறி கழிவு உரம். இது தான் நான் எப்போது ஒரு வாட்டி தான் நான் இதுக்கெல்லாம் மண்புழு உரம் கொடுப்பேன். மற்ற நேரம் எல்லாம் இதுக்கு இந்த மாதிரி உரம் தான். அது பாருங்கள், மொக்கு வந்திருக்கு நல்லா. அதோட பாருங்கள், இதுதான் 7 days ரோஸு. இந்த 7 days வந்து நான் வச்சு இந்த ஏப்ரல் மாதம்தான் வச்சேன். இப்போ தான் அதில் 3 பூ வந்திருக்கு. 3 பூ பாருங்கள், 3 பூ வந்திருக்கு. இதெல்லாம் நான் வந்து அந்த உரம் தான் கொடுக்குறேன். அரிசி கழுவின தண்ணி கொஞ்சம் கூட கீழே ஊற்ற மாட்டேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை இந்த செடிக்கே கொண்டு வந்து ஊற்றிடுவேன். பருப்பு கலனது, பயிறு கழுவுறது, பச்சை பயிறு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே. அதே மாதிரி நம்ம இது பட்டன் பன்னீர் ரோஸ் ஒரே தொட்டியில் 2 இருந்துச்சு. அதை இப்போ தான் பிரித்து வச்சுருக்கிறேன். பிரித்து வச்சேன். இது கூட நான் டிசம்பர் மாதம்தான் இந்த செடி என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து கொடுத்தாங்க. ஒரே தொட்டியில் 2 செடி. அதை இப்போ தான் பிரித்து வச்சேன். அது கூட பாருங்கள், நல்ல பூ, அது கூட நல்ல பூ வந்திருக்கு. அப்படியே இந்த செடி எல்லாத்துக்குமே ஒரே டிப்ஸு தான், ஒரே ஃபெர்டிலைசர் தான். என்ன பண்ணுவேன்னா, அந்த அரிசி கழுவின தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டேன். மீன் அமிலம் நல்லா. ஆனாலும் இப்போ கொஞ்சம் பூச்சி வந்திருக்கு. இதுக்கு வேப்ப எண்ணெய் நான் தெளிக்கணும். இது பாருங்கள், ஒயிட் ரோஸு, சின்ன பட்டன் ரோஸ் மாதிரி பூக்கும். ஆனால் இது வச்சு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பி தடுத்து வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா, அதிகமான ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு, ஃபெர்டிலைசர் தண்ணி இதெல்லாம் அதிகமாக கொடுக்கறதுனால என்னுடைய ரோஸ் எல்லாம் கொஞ்சம் கெட்டுப்போச்சு. ரோஸ் எல்லாம் அதனால் அதிகமாக தண்ணி குளிர் நேரம் கொடுக்காதீங்க. ஃபெர்டிலைசரும் அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதனால தான் என்னுடைய செடியெல்லாம், நிறைய செடி என்னுடையது கெட்டு போச்சு. இலையெல்லாம் சுருட்டு வந்துச்சு. அதனால் ரோஸை கொஞ்சம் பார்த்து கேர் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு மாதிரி அதோடைய வேர் பகுதியை ஃபுல்லாக மூடுற மாதிரி மண் போட்டேன். அதுவும் கொஞ்சம் செடிக்கு பிரச்சனை தான். அந்த மாதிரி போடக்கூடாது. அது செடியுடைய இது மூடுற மாதிரி அந்த மாதிரி பார்க்காம நல்லா கேர் பண்ணுங்க. நான் செய்த தப்பு இது. இந்த தப்பை நீங்கள் செய்யாமல் செடிக்கு தேவையான அளவு தண்ணியை மட்டும் ஊற்றுங்க. இப்போ செடியெல்லாம் நான் கட் பண்ணி வேறு விட்டுருக்கிறேன். இது வந்து பன்னீர் ரோஸு. இதையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். இது வந்து நம்ம கொடி ரோஸு எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். மொக்கு எவ்வளோ மொக்கு வச்சுருக்கு, இவ்வளோ மொக்கு. இந்த மாதிரி இது. ஆனால் நான் தவறு பண்ணிவிட்டேன். இந்த தவறை நீங்கள் பண்ணாமல் செடிக்கு அளவோட தண்ணியை ஊற்றி அளவோட ஃபெர்டிலைசர் கொடுங்க. நான் செய்த தப்பை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.